கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாகவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவருடைய பரிசுத்தமான சத்திய வசனங்களை கேட்கும்படியாகவும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தியானிக்க இருக்கிற வேத சத்தியமானது தேவனுக்கு விரோதமான பாவம். தேவனுக்கு விரோதமான பாவம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக பிரசித்தி பெற்ற மன்னன் அலெக்சாண்டர் அவர்களுடைய படையானது ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற பயங்கரமான ஒரு கடல் கொள்ளையனை மிகுந்த கஷ்டத்தோடு அவனை பிடித்து மன்னன் அலெக்சாண்டரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த பெரிய கொள்ளைக்காரன், கடல் கொள்ளைக்காரன் மகா அலெக்சாண்டருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். மகா அலெக்சாண்டர் மன்னன் அந்த கடல் கொள்ளைக்காரனை பார்த்து கேட்டார், நீ இவ்வளவு துணிச்சலாக இத்தனை கொள்ளைகளை நீ செய்திருக்கிறாயே, கடல் கொள்ளைக்காரனாக இருக்கிறாயே, உனக்கு யார் இந்த துணிச்சலை கொடுத்தது? அதுவும் நான் இருக்கிற தேசத்திலே நீ இவ்வளவு பெரிய கொள்ளைக்காரனாக இருந்து அநேக கொள்ளைகளை நீ செய்திருக்கிறாய், சேதப்படுத்தி இருக்கிறாய். ஆகினாலே உனக்கு யார் இவ்வளவு தைரியத்தை கொடுத்தது? அப்பொழுது அந்த பயங்கரமான கொள்ளைக்காரன், கடல் கொள்ளைக்காரன் மகா அலெக்சாண்டரை பார்த்து சொன்னார், மன்னா, நான் கொள்ளைக்காரன் தான், ஆனால் என்னை விட நீ பெரிய கொள்ளைக்காரன் என்று சொன்னார். மகா அலெக்சாண்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் கோபம் அலெக்சாண்டருக்கு தலைக்கு ஏறியது. அவன் எவ்வளவு துணிச்சலாக மன்னன் அலெக்சாண்டரிடத்தில் பேசுகிறான் என்பதை கூட அவன் அறியாமல் இவ்வளவு தைரியமாக பேசுகிறான் என்று நினைத்துக் கொண்டு, அப்படி என்ன என்னிடத்தில் கண்டாய்? அப்பொழுது அந்த கடல் கொள்ளைக்காரன் சொன்னான், மன்னா, நான் ஒரு கப்பல் வைத்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் அநேக கப்பல்கள் வைத்திருக்கிறீர்கள். நான் ஒரு கப்பலை வைத்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் அநேக கப்பல்களை வைத்துக் கொண்டு அநேக தேசத்தை கொள்ளையடித்து அநேக தேசத்தை கைப்பற்றி அநேக தேசத்தினுடைய செல்வங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் என்னை விட நீங்க தானே பெரிய கொள்ளைக்காரன். நான் ஒரு கப்பல் தானே வைத்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் அநேக கப்பல் வைத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அலெக்சாண்டருக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. யாரும் இதற்கு முன்பாக மகா அலெக்சாண்டரிடத்தில் இப்படி பேசினதே இல்லை. அந்த கொள்ளைக்காரன் இவ்வளவு துணிச்சலாக பேசுவது மட்டுமல்லாமல் மகா அலெக்சாண்டருடைய தவறையும் குற்றத்தையும் சுட்டி காட்டிவிட்டான். மகா அலெக்சாண்டர் மிகவும் வெட்கப்பட்டு அந்த கடல் கொள்ளைக்காரனிடத்துல அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? அந்த கடல் கொள்ளைக்காரன் சொன்னான், மன்னா, எனக்கு என்ன தண்டனை கொடுக்கிறீர்களோ அதே தண்டனை தான் உங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அலெக்சாண்டர் அதிர்ச்சி அடைந்து போனார். அவை முழுவதும் அமைதியாக இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த கடல் கொள்ளைக்காரனுக்கு தண்டனை கொடுப்பதா அல்லது விடுதலை செய்வதா? ஏனென்றால் அவனை போலதான் அலெக்சாண்டரும் பல தேசங்களை கொள்ளையடித்து பல இடத்திலே ஜனங்களை கொன்று குவித்து எல்லா செல்வங்களையும் எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆகினால இதை மிக அற்புதமாக அந்த கடல் கொள்ளைக்காரன் மகா அலெக்சாண்டரிடத்தில் வலியுறுத்தி காட்டினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிறிய பாவம் செய்தாலும் சரி, நாம் பெரிய பாவம் செய்தாலும் சரி, நாம் நம்முடைய நினைவில் பாவம் செய்தாலும் சரி, நம்முடைய கிரிகையில பாவம் செய்தாலும் சரி, எந்த பாவமும் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது செய்த பாவம் நமக்கு தெரியும். அவன் இன்னொருடைய மனைவியை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்லாமல் அவருடைய கணவரையும் கொன்று எனக்கு அன்பானவர்களே பெரிய பாவம் செய்திருக்கிறான். அந்த பாவம் செய்ததுக்கு பிற்பாடு தாவீதுடைய ஜெபத்தை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 51வது சங்கீதம் 4வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது தாவீது மிக அற்புதமாக விதமாக சொல்லுகிறார், தேவரே, ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து சொல்லுகிறார்,
ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். உமது கண்களுக்கு நல்ல கவனிக்கணும், வேத வசனத்தை ரொம்ப துல்லியமா கவனிக்க வேண்டும். ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீ பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நீ நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிற. பாவ அறிக்கை செய்கிறான். எப்படி அறிக்கை செய்கிறான் என்பதை பாருங்கள். தாவீது ஒரு பெரிய பாவம் செய்த பிற்பாடு, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன், உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை செய்தேன். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, நாம செய்கிற எந்த பாவமும் எப்படி தேவனுக்கு விரோதமான பாவமாக இருக்க முடியும்? நாம் மற்றவர்களுக்கு செய்கிற பாவமும் அது தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம். எந்த பாவமும் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம் என்றால் அர்த்தம் என்ன? தாவீது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகமத்தில் லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுமையானால், இளைய குமாரன் தன்னுடைய வீட்டை விட்டு தமக்குடைய சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அநியாயமாய் அதை செலவு செய்து பண்டினுடைய தவிடு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து அதுவும் கிடைக்காத போது என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன் என்று புறப்பட்டு வந்த அந்த இளையகுமாரன், அவர் தன்னுடைய உள்ளத்தில் மாத்திரமல்ல, தன்னுடைய இருதயத்தில் மாத்திரமல்ல, தன் தகப்பனத்திலும் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சை. என்ன சொல்ல வேண்டும் நினைத்தான்? லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இப்பொழுது இளையகுமாரன் அறிக்கையிடுகிறான், உமக்கு தான் நான் பாவம் செய்திருக்கிறேன், பணத்துக்கு முன்பாக பாவம் செய்திருக்கிறேன், உமக்கு முன்பாக பாவம் செய்திருக்கிறேன். என்ன? ஏன் பரிசுத்த வேதத்திலே தாவீதும் சரி இளையகுமாரும் சரி தேவனுக்கு முன்பாக பாவம் செய்திருக்கிறேன், உம்முடைய கண்களுக்கு முன்பாக பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்? காரணம் என்ன? நமக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது பிரியமானவர்களே. நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வோமையானால், எந்த பாவமும் தேவனுக்கு விரோதமான பாவம் என்றால் அந்த தேவன் நம்மை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாள் மறந்துவிடவே வேண்டாம். எல்லா பாவமும் அவருக்கு விரோதமானது என்றால் எந்த பாவமும் அவரால் மன்னிக்க முடியும் என்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை நல்ல தேவன் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலே இன்னொரு சாட்சி, வேதத்தில் 1க்கு 2 3 சாட்சிகள் இருக்கிறது. ஒன்று தாவீது சொல்லுகிறான், அந்த தேவனுக்கு முன்பாக உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பாவம் செய்த. இரண்டாவது இளையகுமாரன் சொல்லுகிறார், தகப்பனுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, யோசிப்பு அந்த போத்திபாருடைய மனைவி தன்னை பாவம் செய்வதற்கு அழைத்த போது அவன் சம்மதியாமல் அந்த போத்திபார் மனைவி விட்டு அவன் ஓடின போது அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை கவனித்து பாருங்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால், நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை, உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறான். போத்திபாருடைய மனைவிக்கு விரோதமாய் சொல்லல, எனக்கு அன்பான தேவனுக்கு விரோதமாய் எப்படி பாவம் செய்வது என்று சொல்ல. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் எந்த பாவத்தை செய்தாலும், எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அதை நாம் முதல்ல தெரிய வேண்டும், நாம் தேவனுக்கு விரோதமாக செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து வேண்டும். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது தாவீதா இருந்தாலும் சரி, அது இளையகுமாரன் இருந்தாலும் சரி, அது யோசேப்பு இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்வது என்னவென்றால், உமக்கு ஒருவருக்கே விரோதமாக நாங்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் பொல்லாப்பானதை நடப்பித்திருக்கிறோம், நீங்க உமக்கு விரோதமாக செய்திருக்கிறோம், பரத்துக்கு விரோதமாக செய்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே நாம் இதை குறித்து அறிய வேண்டும் என்று சொன்னால், எப்படி நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம், நாம் செய்கிற ஒவ்வொரு பாவம் எப்படி தேவனுக்கு விரோதமாக இருக்கும் என்றால், எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், தம்முடைய சொந்த விரலினால் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த 10 கட்டளையை நாம் மீறுவோமையானால் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் தேவன் கொடுத்த 10 கட்டளையை நாம் மீறுகிறபடினால்தான் நாம் பாவம் செய்கிறோம். அப்படியானால் நாம்
தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறபடினாலே, அது தேவன் கொடுத்த கட்டளையா இருக்கிறபடினாலே நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். ஏனென்றால் அது அவர் கொடுத்த கட்டளை, அது அவர் கொடுத்த நியாயப்பிரமாணம். நாம் வேதத்தை வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரத்திலே மிக அற்புதமாக யோவான் சொல்லுகிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். நீங்க எந்த பாவம் செய்தாலும் சரி, அது சிறிய பாவமோ அது பெரிய பாவமோ, அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, நாம் அறிய வேண்டும், எல்லா பாவமும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுவதுதான் என்பதை அறிய வேண்டும். அது தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம். அவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை நாம் மீறுகிறபடினாலே நாம் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம் என்பதை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதே ரோமர் 4வது அதிகாரத்திலே, எனக்கு அன்பானவர்களே, இந்த கட்டளை 10 கட்டளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை என்றால், இந்த நியாயப்பிரமாணம் என்று ஒன்று தேவன் நமக்கு கொடுக்கவில்லை என்றால், நமக்கு பாவம் என்றால் என்ன என்று தெரியாது. ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டியதில்லை. நாம் செய்கிறது என்று தவறாக இருக்க முடியாது, பாவமாக. நாம் அந்த கட்டளை நமக்கு இருக்கிறதுனாலே, நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனாலே நாம் செய்கிறது பாவம் என்று நாம் அறிக்கிறோம். அதற்காக நாம் மன்னிப்பு கேட்கிறோம். அப்படி மன்னிப்பு கேட்காத மன்னிப்பு பெறாத பாவங்கள் நியாய தீர்ப்பிலே கொண்டு வரப்படும். ஆகினாலே பரிசுத்த பவுலார் ரோமர் 4வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை இவ்விதமாக எழுதுகிறார். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா மீறுதல் இல்லை, பாவம் என்பதே இல்லை. அப்படியானால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதனாலே நாம் பாவம் செய்கிறோம் என்றால், அந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால நாம் பாவம் செய்கிறோம். இந்த நியாயப்பிரமாணம் தான் நம்மை பாவம் செய்கிறோமா இல்லையா என்பதை ஒரு கண்ணாடி போல் நமக்கு பிரதிபலித்து காட்டுகிறது. அப்படியானால் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் யார்? நம்முடைய தேவன். ஆகினாலே நாம் எந்த பாவம் செய்தாலும் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் செய்கிறபடினாலே, எதிராக செய்கிறதுனாலே அது தேவனுக்கு விரோதமான பாவமாகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி என்றால், யாக்கோபு 2வது அதிகாரத்திலே மிக அற்புதமாக யாக்கோபு பக்தன் நமக்கு சொல்லுகிறார். யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால் அவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பார். அப்படியானால் நாம் குற்றவாளி என்றோ நாம் குற்றவாளி இல்லை என்றோ எதை வைத்து தீர்மானிக்கிறோம் என்றால், நியாயப்பிரமாணத்தை வைத்துதான். இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர். ஆகினால்தான் நாம் எந்த பாவம் செய்தாலோ, நாம் எப்படிப்பட்ட பாவம் செய்தாலோ, அது நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிறதுனாலே, அது நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறதாக இருக்கிறதுனாலே, அது தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணமாக இருக்கிறபடினாலே எந்த பாவமோ நாம் தேவனுக்கு விரோதமாக செய்கிறோம் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு என்ன செய்கிறது? திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டுது. எந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார்? யாக்கோபு 2வது அதிகாரம் அடுத்த வசனம் 11வது வசனத்தை பாருங்கள். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர். எந்த இடத்துல விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல 1 to 17 வசனங்கள் படி நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய சொந்த கட்டளையினால் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளைகளை குறித்து சொல்லுகிறார். அதிலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறார். ஆகையினாலே நியாயப்பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். நியாயப்பிரமாணத்தை நாம் மீறுவதனாலே நாம் குற்றவாளி ஆக்கப்படுகிறோம். அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர். ஆகினாலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தோம் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். நியாயப்பிரமாணத்தை மீறினவன். ஒன்றில் தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி. அந்த 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளையை தவறினால் நாம் எல்லாவற்றிலும் குற்றவாளி ஆக்கப்படுகிறோம். அப்படியானால் நாம் தேவனுக்கு விரோதமாகத்தான் என்ன செய்கிறோம்? நாம் பாவம் செய்கிறோம். ஆகினாலே யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எனக்கு அன்பான
அன்பானவர்களே, அந்த பிரமாணம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளை முழுவதும் நமக்கு நன்மையா இருக்கிறது, நமக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த கட்டளையை மீறுவோமையானால் நாம் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோம். வாசியுங்கள் யாக்கோபு 4 அதிகாரம் 17 வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தால், ஆதலால் ஒருவன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை செய்ய, அதான் நன்மை, அதை செய்ய அறிந்தவனாய் இருந்தோ அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நியாயப்பிரமாணம் முழுவதும் நன்மை. ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளும் நன்மை. அதிலே ஒன்று நாம் செய்யாமல் போனாலும் அது நமக்கு எப்படி இருக்கும் என்றால் பாவமாக இருக்கும். அது தேவனுக்கு விரோதமான பாவமாக இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதத்திலே இந்த நியாயப்பிரமாணம் முழுவதும், கட்டளைகள் முழுவதும் நமக்கு நன்மை என்று பரிசுத்த பவுல் மிக அற்புதமாக ரோமர் 7 அதிகாரம் 12 வசனத்திலே அதை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாய் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அதனால தேவனுடைய பிரமாணம் எல்லாம் நன்மையாக இருக்கிறது. எந்த பாவமும் நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம். காரணம் என்னவென்றால் அது பிரமாணத்துக்கு விரோதமாய் செய்கிறபடினாலே, அந்த பிரமாணத்தை கொடுத்த தேவனாக இருக்கிறபடினாலே அந்த தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம். எந்த பாவத்தையும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எந்த பாவத்தையும் அவர் மன்னிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார் என்பதை நமக்கு மிக அற்புதமாக சுட்டி காட்டுகிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த பாவமும் தேவனுக்கு விரோதமான பாவம். அது தேவனுக்கு விரோதமாக பாவம் என்றால் அவருடைய பிரமாணத்துக்கு விரோதமான பாவம். அந்த பிரமாணத்தை மீறும் போது, தேவனுடைய சமூகத்தில் வரும்போது, தேவன் எந்த பாவத்தையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது மிக ஆச்சரியமாக நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால், நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டுமானால், இங்கே பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பெரிய பாவத்தை செய்கிறார். அந்த பாவத்தை செய்கிறதற்கு அடிப்படை காரணம் என்ன என்பதை சற்று ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நாம் சிந்தித்து, இந்த நாளிலே ஒருவேளை என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பாடுகள் இருந்தால், உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தால், உங்களுக்கு உபத்திரவம் இருந்தால், நீங்கள் அநேக இன்னல்களுக்கு மத்தியில் இருந்தால், போராடி கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஏனென்றால் நீங்கள் பாடுபடுவதனாலே, நீங்கள் உபத்திரப்படுவதனாலே, நீங்கள் துன்பப்படுவதனாலே உங்களை என்ன செய்வதில்லை, நீங்கள் பாவம் செய்வதில்லை. நீங்க பாவம் செய்ய ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் பாவம் செய்ய முடியாது. நீங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, நாம் ஆண்டவர் நமக்கு அநேக உபத்திரவங்களை, துன்பங்களை கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், எனக்கு அன்பானவர்களே, நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே மோசே 80 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிறார். 80 வருஷம் வனாந்திரத்திலே, ஏறக்குரிய 75% அவருடைய வாழ்க்கை முழுவதும் வனாந்திரத்திலே கழிக்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த மோசே தான் பரிசுத்த வேதாகமத்திலேயே அன்பானவர்களே, அந்த எகிப்து தேசத்தினுடைய அடுத்த ராஜாவாக வேண்டிய அந்த மோசே சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிக்குவதே என்ன செய்கிறேன், நான் விரும்புகிறேன். எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் பாவம் செய்ய இயலாது என்பதை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே எபிரேயர் 11 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11 அதிகாரம் 38 வசனத்தை நாம் வாசிப்போம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு, யாருக்கு? விசுவாச மார்க்கத்தாருக்கு, விசுவாச பட்டியலில் வருகிறவர்களுக்கு உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். அவர்கள் அலைகிறவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன இல்லை, ஒரு சுகமான வாழ்க்கை இல்லை. நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, இன்றைக்கு சுகமாக இருக்க வேண்டும், இன்றைக்கு நல்லா இருக்க வேண்டும், இன்றைக்கு நம்ம எந்த விதமான பாடு இல்லாம, எந்த உபத்திரம் இல்லாம, எந்த கஷ்டம் இல்லாம இருக்கணும் நீங்க நினைச்சா, நிச்சயமா சாத்தானுடைய தொழிற்சாலையாக நாம் மாற முடியும். நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களுக்கு வருகிற உபத்திரவத்துக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த கஷ்டங்கள், இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள் எங்களை என்ன செய்யாது என்றால், எங்களை பாவம் செய்ய வைக்காது. எனக்கு அன்பானவர்களே, மோசே
80 ஆண்டுகள் வருஷம் வனாந்திரத்தில் இருந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த மோசே என்ன சொல்லு, மோசேயை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து எபிரேயர் 11:25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிய பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, துன்பம் தான் இந்த மோசேக்கு தெரிந்து கொண்ட பாத்திரம். மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் இருந்துக்க வேண்டும். ஆனால் மோசே சொல்லுகிறார், இல்ல அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் என் ஜனத்தோடு நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று அதை தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே மோசே 80 வருஷம் வனாந்திரத்திலே, 40 வருஷம் அவனுடைய மாமனாருடைய வீட்டில ஆடுகளை வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்தார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களோடு வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும், எப்பொழுது அநித்தியமான பாவ சந்தோஷம் நமக்கு வரும், நாம துன்பப்படாம, நாம உபத்திரவப்படாம, நமக்கு எந்த விதமான, எனக்கு அன்பானவர்களே, எந்த பாடுகள் நமக்கு இல்லைன்னா அநித்தியமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும். ஆகினாலே மோசே சொல்லுகிறார், இந்த பாவங்களுக்கெல்லாம் என்னை விளக்க வேண்டுமானால் எனக்கு வனாந்தரம் வேண்டும் என்று சொல்லுகிறார், எனக்கு துன்பம் வேண்டும் என்று சொல்லுகிறார், துன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்கள், தாவீது எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் இருந்தான் என்றால் 17 வருஷம் தாவீது வனாந்தரத்தில். நீங்க வேதத்தை நீங்கள் நன்றாய் கவனித்து வாசித்து பாருங்கள். தாவீது 17 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் எப்பொழுதும் என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு ஓடிக்குவான். ஒன்னு அரண்மனையில் இருப்பான், இல்லைன்னா வனாந்தரத்தில் இருப்பான். இந்த ரெண்டு நம்முடைய வாழ்க்கையாக இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினால்தான் இந்த தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க சற்று கவனித்து பாருங்கள். ஏன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால், இந்த தாவீது நல்ல சுகபோகமாக வாழக்கூடிய எல்லா அனுபவமும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. எப்படி மோசையே ஆண்டவர் அந்த பார்வோனுக்கு அடுத்து அந்த பார்வோனுடைய வீட்டில கொண்டு போய் வைத்தாரோ, அது போல ஆடுகளுக்கு பின்னாக இருந்த மோசே அந்த தாவீதை எடுத்து ஆண்டவர் இஸ்ரவேல் சமத்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிற போது அவன் என்ன செய்தான் என்றால், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவன் நன்றாக அரண்மனையை கட்டி, கேதுரு மரங்களினால் அரண்மனையை கட்டி சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை. ஆகினால்தான் அவன் பெரும் பாவங்களை செய்தான், பெரும் பாவத்தை செய்தான். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததினாலே, எல்லாம் அவனுக்கு சிறப்பாக இருந்ததினாலே அவன் பாவம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறார். இப்பொழுது அவன் ஆசீர்வாதமாய் சிறப்பாக இருந்ததுக்கு காரணம் யார் என்பதை பரிசுத்த வேதத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்பொழுது சங்கீதம் 63வது சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பார்க்க வேண்டும். இந்த 63வது சங்கீதம் என்ன சங்கீதம் அப்படின்னா, தாவீது வனாந்தரத்தில் இருந்த போது 17 ஆண்டுகள் இந்த தாவீது வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த போது, ஒன்று சவுலுக்கு பயந்து அவன் வனாந்தரத்துக்கு ஓடுகிறார். இரண்டாவது தன்னுடைய மகனுக்கு பயந்து, அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்துக்கு ஓடுகிறார். என்ன வந்தாலும் அவன் எங்கதான் இருப்பான்னா வனாந்தரத்துல குடும்பத்தோடு போய் இருந்துருவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வனாந்தர வாழ்க்கை தாவீதுக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. ஆகினால்தான் தாவீதால ஒரு பிரமாண்டமான ஆலயத்தை கட்ட முடியல. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சி அவனுக்கு இருந்தது. ஆனால் அவனுடைய சரீரம் ரொம்ப பலவீனமா இருந்தது. அவனால ஒரு இடத்துல சமாதானமாக இருந்து ஆலயத்தை கட்ட முடியாது. ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய கை ரத்தமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு யுத்த வீரனுடைய கை ரத்தமாகத்தான் இருக்கும். அப்படியானால் தாவீதை ஏன் ஆண்டவர், நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரன் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவார் என்று சொன்னார் என்றால், இந்த தாவீது அலைந்து திரிகிறவனாக இருக்கிறார். அவன் வனாந்தரத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது. அவன் சமாதானமாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவர், அவனுடைய குணம் அவருக்கு தெரியும். அவன் எவ்வளவு பலவீனன் என்று கர்த்தருக்கு தெரியும். அவன் சும்மா இருந்தானா பாவத்தில் விழுந்துருவான். அதனால அவன் வனாந்தரத்தில் இருக்கிறான், அரண்மனை இருக்கிறான். வனாந்தரத்துக்கு ஓடுகிறான், அரண்மனைக்கு வருகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 63வது சங்கீதம் முழுவதுமாக இந்த தாவீது வனாந்தரத்தில் இருந்த போது ஆண்டவரை நோக்கி கதறுகிற ஒரு அற்புதமான சங்கீதம். ஒரு வசனத்தை நாம் 1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 63:1. தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர்
தேவன் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மே தாகமாய் இருக்கிறது. இந்த தாவீது 17 ஆண்டுகள் அவன் எங்கே இருந்தான் என்றால், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மே தாகமாய் இருக்கிறது. நீங்க வனாந்தரத்தில் இருந்தாதான் தெரியும் ஆண்டவருடைய காரியம் எப்படி இருக்கிறது என்று. அவன் தேசத்தில் இருந்த போது, தேசத்துல துதித்து பாடின போது, ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே அவன் பணிகளை செய்யும் போது அவன் எவ்வளவு ஆர்ப்பாட்டமா, எவ்வளவு ஆச்சரியமா இருந்தான். ஆனா வனாந்தர வாழ்க்கை எவ்வளவு இக்கட்டான வாழ்க்கை என்பதை இங்கே தாவீது சொல்லுகிறார். நான் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது, என் மாமிசமானது உண்மை வாஞ்சிக்கிறது. அந்த 63வது சங்கீதம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநித்தியமான பாவ சந்தோஷம் எப்ப வரும் அப்படின்னா, நம்ம எப்ப நமக்கு துன்பம் இல்லையோ, எப்போ நமக்கு பாடுகள் இல்லையோ, உபத்திரம் இல்லையோ, நமக்கு எல்லா பாவமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பெருகி கொண்டே போகும். ஆகினாலதான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதினுடைய பாவம் மிகப்பெரிய பாவம். தாவீது செய்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவத்தை தவிர தாவீதிடத்தில் நான் எதையும் காணவில்லை என்று சொல்லுங்க. என்ன பாவம்னா, அந்த பச்சை பாலுக்கு செய்த பாவம். எனக்கு அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அவனுக்கு இருந்த அந்த ஒரு சொகுசான வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டு பிள்ளை யாரெல்லாம் சொகுசா வாழணும், நல்லா வாழணும் நினைக்கிறீங்களோ, நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. சாத்தான் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை பயன்படுத்த போகிறார். நீங்கள் பெரும் பாவத்தில் விழப்போகிறீர்கள் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதைத்தான் தாவீதின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்கிறோம் என்றால் எப்போ அந்த பாவம் செய்வோம் அப்படின்னா, எனக்கு அன்பானவர்களே, இந்த தாவீது மிக ஆச்சரியமான ஒரு தேவனுடைய மனுஷன். என்ன அப்படின்னா, இந்த தாவீது செய்த யுத்தங்கள் ஏராளமான யுத்தங்கள். ஆனால் அத்தனை யுத்தங்களிலும் கர்த்தர் ஜெயித்து கொடுத்தார், கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, அந்த பச்சைபால் பாவம் செய்வதற்கும் சற்று முன்பதாக அவன் ஒரு யுத்தத்திற்கு போகாமல் இருந்து விடுகிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் வெற்றி கொடுத்தார், கர்த்தர் ஜெயித்து கொடுத்தார். ஆனால் அந்த பச்சைபால் பாவத்திற்கு முன்பதாக அவன் ஏன் யுத்தத்துக்கு போகவில்லை, அவன் ஏன் யுத்தத்திற்கு செல்லவில்லை? நான் கர்த்தருடைய வேதத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 சாமுவேல் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 8வது அதிகாரத்திலே எனக்கு அன்பானவர்களே, இந்த தாவீது யாரோட எல்லாம் யுத்தம் பண்ணினார், கர்த்தர் எப்படி தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இதற்கு பின் தாவீது பெலிஸ்தரை முறியடித்து, எதற்கு பின்னே நம்ம கவனிக்கணும். எதற்கு பின்னு அப்படின்னா, எனக்கு அன்பானவர்களே, தாவீதுக்கு ஒரு விருப்பம், தாவீதுக்கு ஒரு வாஞ்சை, ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். ஏன் அந்த வாஞ்சை அவனுக்கு வந்ததுன்னா, நான் நல்ல கேதுரு மரம் இருக்கிற வீட்டுல இருக்கிறேன், நான் நல்ல சொகுசா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் நீங்க வைக்கல ஆண்டவரே, நான் நல்லா இருக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்ல ஒரு அரண்மனையில ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, ஒரு கூடாரத்தில் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க கூடாரத்தில் இருக்க கூடாது, நான் என்னை விட நீங்க எவ்வளவு பெரிய தெய்வம், நீங்க எங்க இருக்கணும், ஒரு பிரமாண்டமான ஆலயத்தில் இருக்கணும் ஆண்டவரே. என்ன ஆசீர்வதித்த ஆண்டவரே, எனக்கு கேதுரு மரத்தினால வீடுகளை உண்டாக்கின ஆண்டவர், என்னை சிறப்பாக வைத்திருக்கிற ஆண்டவர், என்னை வாழ வைத்திருக்கிற ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படி நினைச்ச போது ஆண்டவர் சொன்னாரு, எப்ப நீ கட்ட வேண்டாம், உன் பிள்ளை கட்டுவார். அதற்கு பின் வேதத்தில் வாசிக்கிறோம், இதற்கு பின் தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தோக் அம்மாவை பிடித்துக் கொண்டார். இப்பொழுது முதலாவது பெலிஸ்தரை முறியடிக்கிறார். தாவீது யுத்தம் செய்து பெலிஸ்தரை முறியடிக்கிறார். இந்த பெலிஸ்தரிடத்திலிருந்து வெற்றி கொடுத்தது யார் என்றால், தேவன் இந்த தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார். இரண்டாவதாக அடுத்த வசனத்தை, அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை பாருங்கள். எனக்கு அன்பான 2வது வசனத்தை வாசிப்போம். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே என்றான். நல்லா நீங்க கவனிச்சீங்களா? தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தாவீது நல்ல சிறப்பாக இருக்கிறான், நல்ல பஞ்சு மெத்த, நல்ல அரண்மனை, நல்ல சொகுசான வாழ்க்கை. இப்போ தாவீதுக்கு எல்லாம் சொகுசா இருந்த போது அவன் ஒரு பெரிய பாவத்திற்குள்ளாக அவன் போகிறான். இன்னைக்கு நீங்கள் கவனிக்க வேண்டும்,
நீங்க நினைக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இவ்வளவு பாடு கஷ்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், உபத்திரமா இருக்கு அப்படின்னா நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன் தெரியுமா? நீங்க அப்படி இருந்தா நீங்க பாவம் செய்ய முடியாது. அப்படி இருந்தா நீங்க பாவத்துக்கு விலை ஓடுவீங்க. ஏன்னா உங்களுடைய நோக்கம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ தாவீது எனக்கு அன்பானவர்களே, நல்ல நோக்கம் இருந்தது, ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும்னு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ உன்னுடைய எதிரிகள் எல்லாம் நீ என்ன செய்யணும், நீ வெற்றி பெறணும். இப்போ எனக்கு அன்பானவர்களே, முதலாவது பெலிஸ்தியரை அவன் முறியடிக்கிறான். இரண்டாவது பாருங்க, 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அவன் யாரை முறியடிக்கிறான்? இரண்டாவதாக அவன் மோவாபியரையும் எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது இரண்டாவது மோவாபியர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, பிரியமானவர்களே, ரொம்ப பயங்கரமானவர்கள். இவர்கள் எல்லாரும் தாவீது முறியடிக்கிறான். பாருங்க, தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. முதல்ல பெலிஸ்தியரை அவன் முறியடிக்கிறான், இரண்டாவது மோவாபியரை அவன் முறியடிக்கிறான், மூன்றாவது பாருங்க 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 3வது வசனம், ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசார் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத் நதி அண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்தான். யாரை முறியடித்தான்? ஆதாதேசார். இவரையும் தாவீது முறியடித்தான். மூன்றாவதாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியம் என்பதை பாருங்கள். முதல்ல பெலிஸ்தியர், இரண்டாவது மோவாபியர், மூன்றாவது ஆதாதேசார், நான்காவதாக அம்மோன், பயங்கரமான அம்மோன் புத்திரரையும் அவன் முறியடிக்கிறான். 2 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அம்மோன் புத்திரருடைய ராஜா மரித்து போன போது அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்துக்கு ராஜாவானான். இப்போ ஆனூன் என்பவன் பட்டத்துக்கு ராஜாவான போது தாவீது என்ன செய்கிறான்? தன்னோடு கூட இருக்கிறவர்களை அனுப்பி என்ன செய்கிறான் என்றால், அவர்களுக்கு ஆறுதலாக தன் தகப்பன் இழந்து போனானே என்று ஆறுதலாக பரிசு அனுப்பி அவர்களை உற்சாகப்படுத்த நினைச்ச போது அந்த அம்மோன் புத்திரர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இவர்கள் நம்மை வேவு பார்க்க வந்திருக்காரு என்று சொல்லி அந்த தாவீதால் அனுப்பப்பட்ட அந்த யுத்த வீரர்களை அவன் ஒரு பக்கம் சவரம் செய்து அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பி வைத்தான். அப்பொழுது தாவீதுக்கு மிகுந்த கோபம் வந்து, எனக்கு அன்பானவர்களே, இந்த அம்மோன் புத்திரருக்கு எதிராக யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறான். ஆனால் இந்த அம்மோன் புத்திரருக்கு தெரிகிறது, இப்பொழுது நாம் தாவீதினுடைய வேலைக்காரர்களை அல்லது ஊழியக்காரன் நம்ம அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறோம், நிச்சயமாக தாவீது யுத்தத்துக்கு வருவார் என்று தெரியும். ஆனால் நடந்தது என்னவென்றால், எனக்கு அன்பானவர்களே, தாவீது தன்னோடு கூட இருந்த படையை அனுப்பி வைக்கிறார். ஆனால் தாவீது யுத்தத்துக்கு போகவில்லை. இத்தனை யுத்தத்தை ஆண்டவர் நடத்தி கொடுத்தவர், இத்தனை யுத்தத்திலே கர்த்தர் வெற்றி கொடுத்தார். இப்பொழுது இந்த அம்மோனுக்கு எதிராக யுத்தத்திற்கு போக எல்லாரும் இருந்த போது தாவீது மாத்திரம் அரண்மனையில் இருந்துவிட்டு தன்னுடைய படையை முழுவதுமாக இந்த அம்மோனுக்கு எதிராக தாவீது அனுப்புகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு கேள்வி எழுப்ப வேண்டும், இத்தனை யுத்தத்திலே ஜெயம் பெற்ற தாவீது ஏன் தன் வீட்டில் இருந்தான்? நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இப்போதுதான் தாவீதுக்கு ஒரு அழகான கேதுரு மரங்களினால அரண்மனை கட்டி கொடுக்கப்பட்டது. இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா, யார் இந்த அரண்மனையை தாவீதுக்கு கட்டி கொடுத்தது? யாருடைய உதவினாலே இவ்வளவு ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு அரண்மனை, சொகுசான ஒரு அரண்மனை? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வேகமாக சத்தியத்திற்கு போக விரும்புகிறேன். மிக ஆச்சரியமாக, ஏன் தாவீது யுத்தத்திற்கு போகவில்லை? ஏன் தாவீது யுத்தத்திற்கு போகவில்லை? 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த பொழுது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினார். இருந்து விட்டார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய கோலியாத்தை ஜெயித்த அந்த தாவீது, யுத்தத்தில் இருக்க வேண்டிய அந்த தாவீது, முனைப்பில் இருக்க வேண்டிய அந்த தாவீது, எனக்கு அன்பான கர்த்தருக்காக ஓட்டம் ஓடின அந்த தாவீது, பெரிய பெரிய வெற்றியெல்லாம் கர்த்தர் தாவீது கொடுத்த போது, இந்த அம்மோன் புத்திரருக்கு எதிராக யுத்தம் வந்த போது
எல்லாரையும் அனுப்பிவிட்டு தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். ஏன் எருசலேமில் இருந்தா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு கேதுரு மரத்தினாலே ஒரு அழகான அரண்மனையை ஆண்டவர் கொடுத்தாருங்க. அற்புதமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார். அதை கொஞ்சம் அவன் என்ன செஞ்சிட்டான்னா, அந்த அந்த ஒரு இன்பமான சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைச்சான். அந்த கொஞ்சம் இன்பத்தை அனுபவிக்க நினைச்சான் பாருங்க. எனக்கு பிரியமான தேவச்சனமே, எந்த ஒரு தேவ பிள்ளையும் கொஞ்சம் அசதியாக கொஞ்சம் இது இன்பமா இருக்கிறது, இது நன்றாக இருக்கிறது என்று நாம் ஆண்டவரை விட்டுவிட்டு நாம் யுத்த வீரர்கள், நாம் கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டியவர்கள். அப்படி இருக்கிற அந்த தாவீது கொஞ்சம் எனக்கு அன்பானவர்களே தன்னுடைய வாழ்க்கையில இருந்த அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன செய்தான் என்றால், அந்த எருசலேமில அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான வீட்டில அவன் வாசம் பண்ணினான். நடந்தது என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெரும் பாவத்திற்கு உள்ளான. இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே மிக வேகமாக இந்த சொகுசு வாழ்க்கையை கொடுத்தது யாரு? சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? எனக்கு அன்பான, நீங்க நினைக்கிறீங்க கடவுள் கொடுத்தார். நிச்சயமாக தேவன் தான் அதை செய்தார். ஆனா அதை செய்தவர் யார்? அதற்கு பெரும் உதவியாக இருந்தவர் யார் என்றால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 11வது வசனம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 11வது. ராஜாவாகிய ஈராம், கவனிங்க, தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் அனுப்பினார். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். யார் கட்டினதுன்னா, தீருவின் ராஜாவாகிய ஈராமும் அவனுடைய ஸ்தானாதிபதிகள், அவனோடு கூட இருந்தவர்கள், அவன் கொடுத்த கேதுரு மரம். எனக்கு நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, இந்த ஈராம், தீருவின் ராஜாவாகிய இந்த ஈராம் தாவீதுக்கு மட்டுமல்ல, தாவீதுடைய குமாரன் சாலமோனுக்கும் கேதுரு மரங்களையும் பலவிதமான கற்களையும், எனக்கு அன்பானவர்களே, அவனுக்கு வேண்டிய வெண்கலத்தையும் நிரம்ப கொடுத்து ஆண்டோடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் பெரும் உதவியாக இருந்தவன் இந்த தீருவின் ராஜாவாகிய ஈராம். அவன் கொடுத்ததுல தப்பு இல்லை, அவன் கொடுத்ததுல கட்டினது தப்பு இல்லை. ஆனா அதை கொஞ்சம் அனுபவிக்கணும்னு நினைச்சான். பாத்தீங்களா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அனுபவம் தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாவத்திற்கு தள்ளிவிட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். நம்மை நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை அனுபவிப்பதை விட தேவனுடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். துன்பத்தை அனுபவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது கொஞ்சம் சொகுசா இருக்குன்னு நினைச்சா பாருங்க. கொஞ்சம் எருசலேமில அந்த ஈராம் கட்டின அந்த அருமையான கேதுரு மரங்கள் உள்ள அந்த அருமையான அரண்மனைகளை கொஞ்சம் அப்படி உலாத்த வேண்டும், கொஞ்சம் தாவரிக்க வேண்டும், கொஞ்சம் அங்க அந்த சொகுசை அனுபவிக்க நினைச்சா பாத்தீங்களா, அங்கே சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பித்தான். அங்கே சாத்தான் ஒரு பெண்ணை காட்ட ஆரம்பித்தான். அங்கே சாத்தான் ஒரு பெண்ணை விபச்சாரம் பண்ண ஆரம்பித்தான். அங்கே சாத்தானுடைய கணவனையும் கொலை செய்வதற்கு எத்தனை பெரும் பாவத்தை இந்த தாவீது செய்தான் என்பதை கவனித்து பாருங்கள். காரணம் என்ன? சொகுசு வாழ்க்கை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். சாலமோனுக்கும் சாலமோனை அவருடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இந்த தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினார். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாய் இருந்தார். நல்ல சொகுசான காரியங்களை செய்வதற்கு தாவீதுக்கு
எல்லா விதத்திலும் ஈராம் உதவியாக இருந்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஏன்னா ஈராம் ஒரு தீர்வின் ராஜா, ஒரு தீர்வின் ராஜா, இஸ்ரவேலுடைய ராஜாவுக்கு உதவி செய்கிறான். நல்லதுதான். எல்லா சொகுசும் அவனுக்கு கொடுக்க நல்லதுதான். ஆனா எனக்கு அன்பானவர்களே, என்ன சொகுசு, என்ன இன்பம், என்ன ஆசீர்வாதம் நமக்கு வந்தாலும் ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மோசையை போல ஆண்டவரே, நான் எங்களுடைய ஜனத்தோடு கூட நான் துன்பத்தை அனுபவிக்கதையே நான் தெரியும். ஏனென்றால் அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு நான் உடன்படாம இருக்கணும்னு சொன்னா என் ஜனத்தோடு நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். 80 வருஷம் வனாந்திரத்துல இருந்த அந்த மோசே எதுக்காகனா என் ஜனத்துக்காக நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்ததுனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த தாவீது பாவம் செய்தா நமக்கு தெரியும். அவன் செய்த பாவம் பயங்கரமான பாவம் என்று தெரியும். ஆனா அந்த பாவத்திற்கு அடிப்படை காரணம் தெரியுமா? அந்த சொகுசான வாழ்க்கை, அந்த சுகபோகமான வாழ்க்கை. அதைத்தான் வேதம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதத்துல வாசிக்கிறோம், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சுகபோகமான வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுப்பானால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது நமக்கு பெரிதல்ல, அது நமக்கு மேன்மை அல்ல, அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தருக்காக துன்பத்தை அனுபவிக்க, கர்த்தருக்காக உபத்திரவப்பட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரா? கர்த்தர் உங்களை உயர்த்தியிருக்கிறாரா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறாரா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் அவர்களோடு கூட இந்த சத்தியத்திற்காகவும், இந்த சபைக்காகவும், இந்த சத்தியத்திற்காகவும், கர்த்தருக்காகவும் துன்பத்தை அனுபவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு அன்பானவர்களே. ஆகவே நாம் மரிக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமாக இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இன்னைக்கு மட்டும் ஆகாரம் இருக்கு, நாளைக்கு என்னன்னே தெரியலையா, வனாந்தர வாழ்க்கையா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை வறண்டதும் உடாய்த்ததுமா இருக்கிறதா, தண்ணீரற்றதா இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஏன்னா நாம பாவம் செய்ய முடியாது, நாம் பாவம் செய்ய மாட்டோம் என்பதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்துக்க வேண்டும். ஒருவேளை நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை இந்த தாவீதை போல, அந்த மோசேயை போல ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறாரா? நீங்க நினைக்க வேண்டும், ஆண்டவரே அது ஒன்றும் எங்களுக்கு பொறுத்தல்ல, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே நாங்கள் உண்மை உத்தவமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டு கொப்புகிற செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அபிர்விதமாக ஆசீர்வதிப்பார். God bless you.